தென்காசியில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு வெள்ளைக்கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வாசுதேவி அப்படிங்கிற தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஏதோ மருத்துவர் அணியில் இருக்காங்களாம். டக்குன்னு வெள்ளைக்கோட்டை எடுத்துகிட்டு போட்டு நான் ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு உள்ளே இருந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸு, அந்த மருத்துவமனையினுடைய டீனு, இவங்க எல்லாத்தையும் உட்காந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணி பயங்கரமான ரீல்ஸ் எடுத்து போட்டு, அப்புறம் வழக்கமாக இந்த டிவிகேனுடைய வார் ரூமாகவும் அவங்களுடைய ஒரு சோஷியல் மீடியா விங்காகவும் இயங்கக்கூடிய தமிழ் நியூஸ் தமிழ் 24/7 சொல்லவா வேணும், அவங்க ஊதவே வேண்டாம். இப்போ நேரடியாக அவங்க மட்டும் தனியாக போய் அந்த வாசுதேவியை வந்து எப்படிலாம் உள்ள ஆய்வுகள் செஞ்சாங்க அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து போட்டு அது பயங்கர வைரல் ஆகி சோஷியல் மீடியாவில் நியூஸ் தமிழ் 24/7 போட்டு மிதின்னு மிதித்தவனையே உடனடியாக அவனே நியூஸ் போடுறான். இந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ஆய்வு செய்த இந்த மர்ம நபர் யார்? அதாவது சோஷியல் மீடியாவில் மிதி வாங்கி அந்த அம்மா டாக்டர் கிடையாது, அந்த அம்மா ஒரு நர்ஸு, அந்த அம்மா ஏற்கனவே வழக்கு வாங்கியிருக்கு, அந்த அம்மா பெயிலில் தான் வெளியிலே இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல்ல நியூஸ் ஆக்கின அந்த நியூஸ் தமிழ் 24/7 திரும்ப அவனே ஸ்டோரி போடுறான். இந்த மர்ம நபர் யார்? இவருக்கும் மருத்துவருக்கு என்ன சம்மந்தம், இவருக்கு மருத்துவமனைக்கு என்ன சம்மந்தம், இவருக்கும் ஆய்வுகளுக்கு என்ன சம்மந்தம்? வரிசையாக ஒரு 10 கார்டு 2 ஸ்டோரி போட்டு தள்ளுறான். ஏன்னா அவர் பத்தினியாமா. நமக்கு இந்த டேர்மில் உடன்பாடு இல்லைங்கிறது வேற, ஆனால் பொதுமக்களுக்கு புரியணும், அவன் என்ன சொல்ல வராங்கிறது புரியறதுக்காக சொல்கிறேன். அவர் பத்தினியாமா, அவர் நடுநிலையாமா. அதை நிரூபிக்கிறதுக்கு இந்த தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம டிவிக்கினுடைய வார் ரூமுங்கிறது, டிவிக்கினுடைய ஐடி விங்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஒரு 10 கார்டை போடுறான். அதனால் உண்மையிலே இந்த அம்மா யார், அப்போ ஆய்வு செய்து போகிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா அரசாங்கம், அல்லது இந்த அம்மாவை கைது செய்ய முடியுமா? இதே மாதிரி இந்த அம்மா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆய்வுகளுக்கு போயிருக்கா, அல்ல தமிழ்நாடு முழுக்க சம்மந்தமில்லாத தாவேக்கா நிர்வாகின்னு துண்டை போட்டுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு எம்எல்ஏ இந்த நம்ம அட்வொகேட்டு கோட்டை போட்டுட்டு யாராவது போனாங்களா அப்படிங்கிறது முழு தகவலோட பல விஷயங்கள் நமக்கு சிக்கியிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வாசுதேவி அப்படிங்கிற நபர் யாருன்னா தென்காசியில் டிவிகேவோட அந்த கட்சியில் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் அவங்க துபாயிலேயே எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த அம்மா உண்மையிலே டாக்டர்னாக்கா டாக்டர் இல்லை, நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்து சுற்றி ஒழிச்சு பேசாமல், இந்த அம்மா யாருனாக்கா நர்ஸுங்க, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான படிப்பை படிச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ் இதெல்லாம் போய் பார்த்தோம்னாலே அதுதான் போட்டிருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங்கு ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வேலை பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கும் ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க உட்காந்து அவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க, ஆனால் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, எம்எஸ் டாக்டர் கிடையாது, அவங்க ப்ராப்பரான மருத்துவர் கிடையாது, அவங்க நர்ஸு ப்ளஸ்ஸு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கோட்டை எடுத்து போட்டு நான் மருத்துவமனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆய்வுகள் மேற்கொள்கிறது தான் ரொம்ப தவறான செயல். என்னங்க ஆய்வுகள் மேற்கொண்டாங்கன்னு இந்த நியூஸில் தான், எங்கள் நியூஸ் தமிழ் 24/7 தான் அது ஃப்ளாஷ் ஆகுது. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஆய்வுகள் செஞ்சோம், உள்ள கேட்டதில் எங்களுக்கு முரணான தகவல்கள் கிடச்சிச்சு. என்ன மேட்டர்னா, அந்த தென்காசிக்கு பக்கத்தில் உள்ள ஊரில் ஒரு வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் க்ரஷர் மிஷின் வேலை செஞ்சுருக்கு. அதில் ஒடிசாவை சேர்ந்த ஒரு நபர், அவர் வேலை செய்யும் பொழுது ஒரு கவனக்குறைவாக அந்த க்ரஷர் மிஷின் உள்ள கை போய் கை துண்டாயிருச்சு, வெட்டி கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த மருத்துவமனையை கொண்டு வராங்க, தென்காசியில் உள்ள மருத்துவமனை கொண்டு வரும் பொழுது அந்த வெட்டின கையை கொண்டு வந்தாக்கா ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுது அதற்கான இது ப்ராப்பரான அந்த ஆப்ரேட் பண்ணி கை இணைக்கிறதுக்கான மெஷின்ஸ் இங்கே கிடையாது, அதற்கான மெஷின்ஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஊர் தான் கொண்டு போகணும், திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கத்தில் உள்ள ஊர் தான் கொண்டு போகணும், அந்த டவுனு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி தரணும். அப்போ அந்த கையை பேக் பண்ணும்போது என்ன இருக்குனாக்கா, அந்த க்ரஷர் மிஷினில் வெட்டுறதுனால க்ரஷர் மிஷினில் உள்ள அந்த சேரு சகதி மண் நெல்மணி இந்த மாதிரி நிறைய அந்த கைக்குள்ளே வெட்டின கைக்குள்ளே போனதுனால அதை வந்து முழுசாக அவங்களால க்ளீன் பண்ண முடியல. முழுசாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு டைமும் கிடையாது, எனக்கு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அதனால் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஐஸ் பாக்ஸ்லாம் போட்டு, அந்த பைக்குள்ளே வந்து ப்ராப்பரான பாக்ஸ் இல்லை, அதனால் ஒரு கவரில் ஐஸ்லாம் போட்டு நாங்கள் பேக் பண்ணி தான் அனுப்பிச்சோம், ஆனால் ஃபுல்லாக எங்களால் க்ளீன் பண்ண முடியல, நேரம் இல்லை அப்படின்னு அரசு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் மேட்ரு. இப்போ அது நியூஸ் ஆகுது. அப்போ நியூஸ் ஆகும்பொழுது அந்த அரசு மருத்துவமனையில் ஏன் சரியாக பேக் பண்ணி தரலங்கிறது கொஸ்டின் ஆகுது. அப்போ இந்த அம்மா நான் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் பொய்யான தகவல்னு சொல்லுது இந்த அம்மா. இந்த தகவல் முழுக்க போய் ப்ராப்பராக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்போ உண்மை என்னன்னாக்கா, பேக் பண்ணுறதுல பிரச்சனை வந்திருக்கு, ஏன்னாக்கா அது லோக்கல் ஹாஸ்பிட்டலு, அதனால சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணவும் முடியல அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொன்னதாகவே தகவல் இருக்குது. அப்போ இதை வந்து இந்த செய்தி பரவுது. அப்போ விஜயனுடைய ஆட்சியில்
முன்னாடி அப்படி இருந்தது அல்லது இருந்ததோ இல்லையோ பேசினாங்க. ஆனால் இப்போ அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தானே வந்தோம். அப்போ இந்த செய்தி பெருசாக இருந்துச்சுனாக்கா அது வந்து விஜயனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக இருக்குமே, அதனால் இது எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அந்த வடக்கு தென்காசி மாவட்ட செயலாளர் பேர் மாரியப்பன் நினைக்கிறேன், அவர் வந்து தன்னை தொடர்பு கொண்டு ஏமா இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு, அதை போயிட்டு ஆய்வு செய்யணும் அந்த அரசு மருத்துவமனையை, நீங்கள் கொஞ்சம் போங்கன்னு அவர் சொன்னாங்களாம். அதனால இந்த அம்மாவும் கோட்டை தூக்கி போட்டு கிளம்பி போயிருச்சான். ஏமா அவர் சொல்கிறாருனாங்க உனக்கு அறிவு வேண்டாமா, நீ என்ன டாக்டரா? இல்லை நம்ம என்ன சொல்லி திரும்ப இது பிரச்சனை ஆனோடனே திரும்ப அவருடைய இன்ஸ்டாவில் அது ஒரு ரீல்ஸ் போடுது, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, பொது வழியில் பயங்கரமான பேசு பொருளாயிருச்சு, நான் ஒரு விளக்க உடைய போடுறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு விளக்க உடைய போடுது. அந்த விளக்க உடையவில் இந்த மாதிரி நான் வந்து ஆய்வு செஞ்சேன்னு சொல்கிறாங்க, நான் ஆய்வு செய்கிறதுக்காக போகலை, நான் ஆய்வும் செய்யலை, நான் சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போனேன். அது டிஸ்கஸ் பண்ணி என்ன மேட்டர்னு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்களே, ஒரு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறதுக்காக போனேன். டிஸ்கஸ் பண்ணுறது நீ யாருன்னு கேட்குறேன். முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் எம்எல்ஏவா? நீங்கள் மினிஸ்டரா? இந்த துறை சுகாதாரத்துறைக்கான மினிஸ்டர் அருண்ராஜ். போகிறதா இருந்தால் அருண்ராஜ் போகணும், அப்படி இல்லைனாக்கா எம்எல்ஏவாக இருக்க அந்த ஏரியாவோட எம்எல்ஏ போகணும். அந்த ஏரியாவில் டிஎம்கே இவங்க டிவிகே எம்எல்ஏ கிடையாது, தென்காசி எம்எல்ஏ டிஎம்கே கலைக்கதிரவன், அவர் தான் தென்காசி பகுதிக்கான எம்எல்ஏ. ஒருவேளை கலைக்கதிரவன் போயிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா மினிஸ்டர் அருண்ராஜ் போயிருக்கணும். இல்லைனாக்கா அருண்ராஜ் ஃபோன் பண்ணி அங்கே உள்ள மருத்துவர்கள்ட்ட கேட்டு அவர் சொல்லணும். அப்படி இல்லை அந்த மருத்துவத்துறையில் மேலதிகாரியாக டீனு அல்லது அதுக்கு மேலே யார் இருக்காங்களோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அருண்ராஜ் தொடர்பு கொண்டு என்ன சரிங்கிறது கேட்டு அவர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். மருத்துவரணியில் இருந்தாக்கா போகலான்னு உனக்கு யாரை சொன்னாக்கா? ஏமா மருத்துவரணிங்கிறது அரசோட சேர்ந்தது கிடையாது, ஒரு கட்சியோட சேர்ந்தது. இப்போ டிவிகேக்கு ஒரு மருத்துவரணி இருக்கிற மாதிரி டிஎம்கேக்கு ஒரு மருத்துவரணி இருக்கும், அதிமுகவுக்கு ஒரு மருத்துவரணி இருக்கும், என்டிகேவுக்கு ஒரு மருத்துவரணி இருக்கும். அப்போ மருத்துவரணிங்கிறது ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது, அவங்க கட்சி பொறுப்பாளர்கள். அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் உண்டு, மக்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் உண்டு. நீங்கள் மருத்துவரணி என்ன தெரியுமா பண்ணணும்? மருத்துவ முகாம்கள் போடணும். அல்லது ஏதோ ஒரு தொற்று நோய் வருது பரவுது அப்படின்னாக்கா அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுறது ஒரு கட்சியும் தனித்தனியாக செய்வாங்க. அப்படியே மருத்துவ கேம்புகள் போட்டு அங்கே அதுவும் இந்த அம்மா வந்து பிஎஸ்சி நர்சிங் தான், போய் இந்த மாத்திரை கொடுக்கறது அல்லது ஊசிகள் போடுவது அந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த அம்மா பார்க்கலாங்க. அந்த மருத்துவ கேம்பில் வேணால் வேலை செய்யலாமே தவிர கோர்ட்டு போட்டு நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு எதுக்கு போகிறீங்க நீங்கள்? நான் சும்மா டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேன்னு. டிஸ்கஸ் பண்ண போகிறதுக்கு எதுக்குமா கோர்ட்டு? ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லை கோர்ட்டு போடாமலே போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே. எங்க நான் அந்த மருத்துவமனையில் இருக்கேன், எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வந்து சொன்னாருங்க, இது ஆக்சுவலாக என்னங்க நடத்துன்னு சொல்லுங்கள், நாங்கள் பொதுவெளிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் போய் கேட்டு சொல்லுங்கள். அதுக்கு போகிறதுக்கு போய் எதுக்கு இத்தனை இன்ஸ்டா ரீல்ஸ் போகிறதுக்கு, எதுக்கு இத்தனை ஃபோன்ஸு, எதுக்கு இத்தனை வீடியோஸு, எதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை வர சொன்னீங்க? எனக்கு அது பேக் ஃபயர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. இதுதான் சொல்கிற தற்கொலைகள்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அப்போ இதை சொல்லணும்னாக்கா மினிஸ்டரோ எம்எல்ஏவை தான் போய் விசாரித்து சொல்லணும். மருத்துவரன் இருந்தாக்கா இப்போ நீங்கள் போகலாமா? இப்போ டிஎம்கேல மருத்துவரன் இருக்குது, அந்த மருத்துவரன்லேருந்து யாராவது போயிட்டு விசாரிக்க சொல்லலாமா? எனக்கு அது ஒரு கட்சி சார்ந்தது, அரசுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த மாதிரி போயிட்டு செமையாக மாட்டிக்கிச்சு. இந்த அம்மானாக்கா ஏற்கனவே இந்த அம்மா ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ்னாக்கா 41 பேர் கரூரில் இறக்கும் பொழுது இந்த அம்மா ஒரு வீடியோ போடுது. இப்போ ஃபாரினில் வேலைக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து வீடியோ போடுது. வீடியோ போடும்பொழுது 41 பேரை வந்து சாகடிச்சிட்டாங்க. யார்? திமுக வந்து திட்டமிட்டு அந்த இறப்புக்காக காத்திருந்தது. ஏன்னாக்கா உங்களை காப்பாற்றிருக்க முடியும், இவங்க காப்பாற்றாமல் அந்த இறப்புக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுன வீடியோ இருக்குது, நீங்களே பாருங்க. கண்டிப்பா நான் சொல்லியே தான் ஆகணும். நான் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருத்தரையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கொண்டு போறாங்க, ஒரு 2 minutes 3 minutes டெத்தை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒருத்தன் வந்து நாட்டு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வந்தவனை எமோஷனலா அவனை உடச்சு ஓரமா உட்கார வைக்கணுங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு இனிமே அவன் மைக்க கையில எடுக்கக்கூடாது. அவன் வந்து மைக்க கையில எடுத்தாலே இந்த மாதிரி இறந்த செய்திகள் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப இலகுன மனசுங்க. அந்த ஹாஸ்பிட்டலு தென்காசி கடையநல்லூர்னு ஊராட்சின்னு ஏதோ போர்டு பார்த்தா ஞாபகம். அது வந்து தென்காசி ரீஜனில் வருதா, அந்த சட்டமன்ற தொகுதியில் வருதா, அல்லது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வருதான்னு தெரியல. தென்காசியாக இருந்தாக்கா டிஎம்கே எம்எல்ஏ கலைக்கதிரவன், இந்த பக்கம் கடையநல்லூர்னால அங்கேயும் டிஎம்கே எம்எல்ஏ தான், டிஎம் ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரும் டிஎம்கே எம்எல்ஏ தான். அப்போ 2 பேருக்குமே டிஎம்கே எம்எல்ஏ, அவங்க தான் போய் பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா அருண்ராஜ் மினிஸ்டர் வந்து பார்க்கணும். நீ யாருன்னா குறுக்கால போய் பார்க்கறதுக்கு? இது சட்டப்படி தவறுது. இது கோட்டை போட்டு நான் போய் ஆய்வுகள் செய்வோம்னாக்கா இது கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கணும். கட்சியிலேருந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும். இந்த அம்மா பேசுனதை பார்த்தீங்களா? 41 பேர் சாகும்போது என்னம்மா வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த அம்மா மேலே இந்த வீடியோக்காக வழக்கு இருக்குது. இந்த அம்மா வந்து கண்டிஷன் பெயிலில் இருக்குது. அந்த அம்மா கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடும்போது போட்ட வீடியோவும் இருக்குது, ரீல்ஸும் இருக்குது. நான் போட்டதுக்காக பாருங்கள், இங்கே 2 வீடியோ போட்டிருக்கேன், கண்டிஷன் பெயிலுக்கு வந்தேன்னு சொன்ன வீடியோவும் இருக்குது, அதையும் வேணால் பாருங்கள். நீங்கள் கரூர் சம்பவத்தில் அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்கு நீதி கேட்டு போராடி ஒரு 4 வீடியோ போட்டோம். அது கொண்டு வந்து என்னை நிப்பாட்டின இடம் தான் பார்த்தீங்கன்னா இது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்
டெய்லி வந்து 10 மணிக்கு சைன் பண்ணிட்டு இருக்கேன். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க, முன்ஜாமீன் எடுத்தாச்சு, இப்போ சைன் போட்டுட்டு இருக்கேன். அப்போ இது பெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான். இந்த அம்மா தவறு செஞ்சுட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் வாரண்ட் போய் பெயில் எடுத்துட்டு பெயிலில் வெளியில் இருக்குது. அப்போ பெயிலில் உள்ள இருக்கக்கூடிய அம்மா இப்படி சட்டத்துக்கு புறம்பாக இதை பட்டுக்கு ஆய்வுகள் செய்யணும் உள்ள. எனக்கு இதை நான் ஆய்வுகள் டிஸ்கஸ் தான் பண்ண சொல்லுச்சு. இந்த அம்மாவே சொல்லுது டீன்ட்ட பேசணும்னு சொல்லுது. அங்கே உள்ள MBBS படித்த மருத்துவர்களை இந்த அம்மா மிரட்டுறது மாதிரி பேசுகிற இந்த வீடியோவில் தெரியுது. திரும்ப நியூஸ் தமிழ் 24x7 திரும்ப ஒரு வீடியோ போட்டாங்களே, எல்லாரும் அடிச்சோன்னே 10 நிரூபிக்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டாங்களா, அதில் அவங்களே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற MBBS படித்த டாக்டர்ஸ் வந்து நம்ம மிரட்டுறாங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அங்கே போய் எல்லாரையும் மிரட்டுறது மாதிரி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டீன் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் டீன் கிட்டே போய் இவங்க பேசுகிறாங்க. இப்போ இந்த அம்மா நர்சிங் தான் படிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி MBBS டாக்டர் நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க, என்ன மிரட்டுறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தது முதல்ல இந்த கேஸை போன அந்த அம்மா மேலே. இந்த அம்மாவுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன ரைட்ஸில் உள்ள அந்த அம்மா போணுச்சு? அப்போ ஏமாத்திருக்காங்க, டாக்டர்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, அல்லது இந்த பணி செய்ய விடாமல் தடுத்தது என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த புகார் அடிப்படையில் இந்த அம்மா மீது சூமோட்டோவே வழக்கு போனதெல்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கவே கூடாது. ஏன்னாக்கா கட்சியினுடைய பேரை வச்சுக்கிட்டு இப்போ இந்த அம்மா செய்யுது இல்லை, எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் செய்ய அமைச்சிருவாங்க இந்த பைத்தியங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதே மாதிரி செங்கோட்டை பகுதியில் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர், அவர் பேர் நியாஸ், அவர் MLA கிடையாது, அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் அந்த செங்கோட்டையில், அப்புறம் கடையநல்லூர் செங்கோட்டை அங்கே உள்ள அந்த அம்மா உணவகங்களை போய் பார்வையிடுறாராம். பார்வையிட்டு அது ஏன் சரியில்லை இது ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்டு அங்கே உள்ளதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரீல்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரீல்ஸையும் வேணால் நீங்கள் பாருங்கள். அவள் நான் பேசும்பொழுதே கடைநல்லூரில் போய் ஆய்வுகள் செஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவங்க நீங்கள் அந்த செங்கோட்டையில் போய் அவர் ஆய்வு செஞ்சு பார்த்துருப்பேன். இவர் மாவட்ட செயலாளருங்க. அம்மா உணவகத்தை பார்வையிடுவதற்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இவர் எப்படி உள்ள போய் பார்வையிடலாம்? MLAவா மினிஸ்டரா அல்லது அம்மா உணவகத்தை மேற்பார்வையிடுற அரசு பதவிகள் எதுவும் இருக்காரா? இதே மாதிரி திமுக ஆட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் MLA இல்லாமல் மினிஸ்டர் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் அங்கே போய் ஆய்வு செஞ்சாலும் சும்மா விடுவீங்களா? நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்போ என்ன மினிஸ்டரா இல்லை நீங்கள் என்ன MLAவா? அதுவும் யாருனாக்கா DMK MLAவாக இருக்கக்கூடிய தொகுதியில், TVK MLA கூட கிடையாது, DMK MLAவாக இருக்கக்கூடிய தொகுதியில் இவங்க மாவட்ட செயலாளர் போய் ஆய்வு செய்கிறது. TVK மாவட்ட செயலர், TVK மருத்துவர்னு சொல்லிட்டு, ஏமா நீ எப்படிமா மருத்துவர்னாக்கா நீங்கள் நர்சிங் அணி தானே, மருத்துவர் நீங்கள் நர்சிங் அணி தானே, அதை கோட்டு வேற டாக்டர்ஸ் போடுற கோட்டு, அந்த கோட்டு போட்டு போய் இந்த அம்மா ஆய்வு செய்யுது. அப்போ எவ்வளோ பெரிய பிராடத்தனம் அது. அப்போ இதை கண்டித்து கட்சி உடனே நடவடிக்கை எடுங்க. எப்படி நீங்கள் யாரை கட்டு நீங்கள் ஆய்வு செய்ய போறீங்க? ஆய்வு செய்யறதுனே டீம் இருக்குது, அவங்க போய் ஆய்வு செய்வாங்க. நீங்கள் மாவட்ட செயலாளர்னாங்க மாவட்ட செயலர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தாம்பரத்தில் அங்கே உள்ள MLA சரத்குமார்னு அவர் அப்படி தான், எங்கே போனாலும் ரீல்ஸ், மொபைல் இல்லாமல் கேமரா இல்லாமல் வெளில போகவே மாட்டாப்புல. அவர் போய் இந்த பாரம் மூடுறது என்ன, அந்த டாஸ்மாக் கடையை மூடுறது என்ன, எப்போ 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு அவனே முடிடுவான். நீங்கள் எதுக்கு போகிறீங்க பஸ்ஸு? இதில் இவர் போய் தாம்பரம் MLA வந்து அவர் போயிட்டு இந்த கடைகள்லாம் மூடுறாராம். இது அந்த அம்மா உணவகத்தை வந்து ஆய்வுகள் செய்கிறாராம். அங்கே போய் பார்த்தோம்னாக்க என்ன தெரியுமா நடக்குது? அம்மா உணவகத்தில் இட்லி வாங்கி சாப்பிட்றாப்புல, சாம்பார் நல்லா கெட்டியான நல்ல சாம்பாராக இருக்குது. இப்போ வீடியோ எடுக்க போகிறாருல அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லேருந்து, அந்த சேனல் எந்த சேனல் தெரியல, அவர் கேட்குறாரு, அந்த நிருபர் கேட்குறாரு, ஏமா செத்தமிழோடு நானும் இங்கே தான் சாப்பிட்டேன் அந்த இட்லி, எனக்கு வேறு சாம்பார் ஊற்றுனீங்க, இப்போ இவருக்கு வேறு சாம்பார் ஊற்றுறீங்களே, இந்த சாம்பார் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த சாம்பாரா அல்லது இவருக்கு தனியாக நீங்கள் செஞ்சீங்களா? அது தவறு இல்லையா? அவர் ஆய்வு செய்ய வர்றாருனாக்கா அங்கே இட்லிக்கு கொடுக்குற என்ன சாம்பாரோ அந்த இட்லியும் அந்த சாம்பாரையும் சாப்பிடணும். அப்போ தான் அந்த இட்லி தரமானதாக இருக்கா, அந்த சாம்பார் தரமானதாக இருக்கா, அல்லது சாம்பாரில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் இவருக்கு ஸ்பெஷலான சாம்பார் வைப்பாங்களாம், ஸ்பெஷலான இட்லி வைப்பாங்களாம். அப்போ இவர் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட நிருபர் இருக்காங்க, நேரடியாக கேட்டாப்புல, எனக்கு ஊத்துன சாம்பார் வரை இந்த இவருக்கு ஊத்துன சாம்பார் வரை தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாப்புல. சாம்பார் எல்லாருக்கும் இதே குவாலிட்டி தான் தரீங்களா? இல்லை காலைல நான் இப்போ வந்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? அந்த சாம்பார் டிஃப்ரெண்ட் இப்போ புதுசாக வச்சிங்களா? அவர் சரத்குமார் அதெல்லாம் காலையே வாங்கல. நம்ம இந்த பிக் பாஸில் நம்ம ஆள் இருப்பார் பாருங்க, வாட்டர்மெலன் சார், இந்த பாரு வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணுவாப்புல சாப்பிட்டு இருப்பாப்புல, பார்த்துருக்கீங்களா? லிட்ரலாக அது நான் பார்த்தேன். நான் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் அப்படியே வச்சு நீங்கள் சரத்குமார் அவர்களை வச்சு போடலாம். தயவுசெய்து சேஞ்ச் யுவர் நேம் ப்ளீஸ். ஏன்னா சரத்குமார் வந்து என்னுடைய பெரிய நடிகர். நான்லாம் எவ்வளோ பெரிய சரத்குமார் கிரிஞ்சு தெரியுங்களா, சரத்குமார் கண்ணி தெரியுங்களா? நான்லாம் ஜிம்முக்கு போனதே சரத்குமாரை பார்த்து தான். இன்றைக்கி சரத்குமார் படம்னாக்கா FDFSக்கு போகிற ஒரே ஆள் நான் தான். அது உங்களுக்கு இன்றைக்கி நான் சரத்குமாரோட ஃபேன்.
பொலிட்டிக்கலாக அவங்க தலைவனை போட்டு பொழப்பங்கிறது வேற விஷயம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டாங்க அந்த தலைவன் தான். நீ அந்த பேரை வச்சுட்டு இப்படி நீ பண்ணலாமா? சரி பொலிட்டிக்கலாக பண்ணுறது ஓகே, அது ஏன்னா தலைவன் அப்படி தான், அது வேறு விஷயம். இப்போ வர்றவங்களுக்கு வேற சாம்பார், ஆய்வு செய்ய வர்றவங்களுக்கு வேற சாம்பார். இது என்னடா கொடுமை அது? அப்போ முழுக்க முழுக்க ரீல்ஸ் ஆச்சு, ரியல் ஆச்சு இல்லை ரீல் ஆச்சு. இப்போ ரீல் எடுக்கணும் ஆய்வுக்கு அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க உள்ள கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன இருக்கோ, ஆஃபீஸ் என்னென்ன இருக்கோ, அது இந்த மாதிரி அம்மா உணவகங்கள் அல்லது மருத்துவம் சார்ந்த மெடிக்கல்ஸ் இருக்கா, அது இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அங்கே பார்த்தாலுமே ஆய்வுகள் செய்கிறேன். ரீல்ஸு பார்த்தீங்களா, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க, நான் வருவேன் உடனே நீங்கள் மாற்றணும், இது என்ன பாத்ரூம் இப்படி இருக்குது, இதெல்லாம் சரியில்லைனாங்க உடனே கலட்டி வீசிடணும், தூக்கி போட, அது தூக்கி சொரு. இதெல்லாம் சினிமாத்தனம், இதெல்லாம் பக்காவான சினிமாத்தனம். இதே தான் ஆதவர்ஜன் பண்ணாப்புல. இந்த நேரு ஸ்டேடியத்தை ஆய்வு செய்ய போகிறோன்னு போனாப்புல. அங்கே போனோம்னாக்க அங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, விமன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட சாப்பிட்றாப்புல ஆய்வு செய்ய போகிறாரு. அவங்கெல்லாம் இட்லி சாம்பார் எல்லாருக்கும், இவருக்கு மட்டும் பிரெட்டு ஜாம் ஆய்வு செய்கிறாரு. நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க, அவங்க சாப்பிட்ற இட்லி, அவங்க சாப்பிட்ற சாம்பார், அவங்களுக்கு என்ன சட்னியா அதை ஊற்றி சாப்பிட்டு ஓகே தரமான, நீங்கள் ஒரு பிளேயர் தானே, அப்போ டெஸ்ட் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் பண்ணணும். ஓகே இந்த ஃபுட்டு ஓகே தரமானதாக இருக்குது. எனக்கு பிளேயர்ஸு நம்ம அம்மா உணவகத்தில் சாப்பிட்றது வேறு, நம்ம பசிக்காக சாப்பிட்றோம், அதில் கூட குறைச்சா இருக்கும். எனக்கு ₹1 இட்லினாக்க அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் செய்வாங்க. அந்த ₹1 இட்லியை ஏன் சரவண பவனில் போடுறது மாதிரி புதுசுன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா 10 வருஷமாக அம்மா உணவகத்தில் பசியாறினவன் நான்லாம் சினிமாவுக்கு வாய்ப்பு தடும் பொழுது, உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, வேலை இல்லாத பொழுது தான் 10 வருஷம் அம்மா உணவகம் தான் என்னோடய பசியை போக்குனுச்சு. 3 வேளை நீங்கள் ₹30 இருந்துச்சுனாங்க 3 வேளை சாப்பிட்லாம், அதுவே நாங்கள் 2 வேளை தான் சாப்பிடுவோம், அவ்வளோ வறுமையாக இருக்கும். ஆனால் அப்போ எங்களை உயிர் போகாமல் அந்த உசுரை காப்பாற்றி எங்களுக்கு பசியாத்தினா அந்த அம்மா உணவகம். அப்போ அந்த அம்மா உணவகத்தை ஆய்வு செய்ய போகிறோன்னே ஒழுங்காக செய்யி, இது வரைக்கும் ரீலுக்காக இப்போ எதுக்கு செய்கிற நீ? அப்போ இங்கே ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரீல் ஆச்சு. ரீல் எடுக்கிறாங்களா, இவர் உட்காந்து ப்ரெட்டில் ஜாம் தடவி சாப்பிட்டுருக்காரு, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. எனக்கா நம்ம அம்மா உணவகத்தில் சாப்பிட்றது வேறு, அந்த பாயிண்ட்டை மறந்து பாருங்கள். இங்கே பிளேயர்ஸுக்கு உள்ள ஃபுட்டுங்கிறது வேறு, பிளேயர்ஸுக்கு ரொம்ப தரமான ஃபுட்டாக இருக்கணும். ஏன்னாக்கா அவங்க விளையாடுறவங்க, அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அந்த ஃபுட்டில் இருக்கா, கொண்டக்கடலை வைக்கிறாங்களா, அல்லது எக்கு வைக்கிறாங்களா காலைல, அல்லது ப்ரோட்டீனுக்கு வேறு சிக்கன் வைக்கிறாங்களா, அல்லது வெறும் கார்பை மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணணும். அப்போ அந்த சாம்பார் தரமானதாக இருக்கா, சாப்பிடக்கூடிய அளவு இருக்கா, அல்லது வேறு மாதிரி ரொம்ப தண்ணியாக வைக்கிறாங்களா. நீங்கள் சாப்பிட்டாதானங்க தெரியும். இவர் ப்ரெட்டும் ஜாமும் சாப்பிட வரான், ஆனால் கேட்டாங்க ஆய்வு செய்ய போகிறாராம். இங்கே தான் நம்ம ராஜ்மோகன் வந்து மாட்டுறாப்புல, எங்கே போனாலும் ராஜ்மோகன் குறுக்க வந்துடுறாப்புலையா. ராஜ்மோகனை முன்னாடி மேடையில் பேசும்போது சொன்னாப்புல, நான் ஆதவர்ஜனா அவர்களை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். ஏன்னாக்கா அவர் எப்போவுமே சாப்பிடும்போது முள்ளங்கி சாம்பார் ஊற்றி கொஞ்சோண்டு சோறு போட்டு முள்ளங்கி சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாப்புல, வேறு எந்த ஃபுட்டும் எடுக்க மாட்டாப்புல. நான் கேட்பேன், ஏன்னா இவ்வளோ நீங்கள் இருக்கிற காசு இவ்வளோ சாப்பிட்லாம், நீங்கள் எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கனாக்கா, இல்லை நான் சின்ன வயசில் சத்துணவு வாங்கி சாப்பிட்டேன், மதிய உணவு வாங்கி சாப்பிட்டேன் அரசு பள்ளியில், அதனால் எனக்கு அந்த நினைவு உண்ணமும் இருக்குது, அந்த வறுமையிலேருந்து வந்தவன் நான், அதனால் என்னால் அதை மறக்கவே முடியாது. அதனால் எப்போ சாப்பிட்டாலுமே முள்ளங்கி சாம்பாரையும் சோறையும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு கையில் விட்டு வந்துடுவாப்புல. அந்த வறுமையை மறக்காத ஆதவர்ஜனா அவர்கள் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? அவருடைய பணக்காரத்தனோடு இருக்காரா? இல்லையே, அவ்வளோ எளிமை அப்படின்னாப்புல. இந்த பார்த்தீங்கல்ல முள்ளங்கி சாம்பார் சோறு, இதுதான் எளிமைங்களா? எளிமையின் வடிவமா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீல்ஸ் போட்டு ஊரை ஏமாத்துறது முழுக்க இப்படி தான் அங்கே ஆய்வு செய்ய போகிறேன். அந்த இவர் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ரமேஷ்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனாப்புல, அவர் என்ன பண்ணாப்புல, எனக்கு வந்து சாப்பிடக்கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசினாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஐஃபோன் ஏதோ 17 ப்ரோன்னு நினைக்கிறேன், அந்த என்னென்னு நமக்கு சரியாக தெரியல, அது ஐஃபோனில் ரொம்ப விலை உயர்ந்த ஃபோனுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த ஃபோன் வச்சுருக்காப்புலே. ஒருவேளை சாப்பிட கூட காசு இல்லாமல் இருக்குன்னு சொன்ன எம்எல்ஏ ரமேஷுக்கு இப்போ எப்படிங்க ஐஃபோன் வாங்க எப்படிங்க காசு வந்துச்சு? மக்களுடைய பணமா அல்லது யாருடைய பணம் இது? அவர் போகிறாப்புல, எங்கே நம்ம ஜிஹெச்சுக்கெலாம் போகிறாப்புல, பாருங்கள் பாத்ரூம் இப்படி இருக்கா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, கலட்டி விட்டாஞ்சிருவேன். திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போகிறாப்புல, என்ன எப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆய் ஓ அப்படியே ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போங்களாம் பார்ப்போம். போயிட்டு என்ன கருவருக்குள்ளே நீ மட்டும் இருக்க, கருவருக்குள்ளே எல்லாரும் அனுப்பு, எங்கள் ஆட்சி சமத்துவமான ஆட்சி, சமமான ஆட்சி, எல்லாம் எல்லாருக்கும் சமம். விஜய் அப்படி தானே பேசினாப்புல. அப்போ எல்லாம் சமம்னா கருவருக்குள்ளே விடணுமா இல்லையா? அந்த எம்எல்ஏ ரமேஷ் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர், அவரை கோயிலுக்குள்ளே போக சொல்லுங்களேன், அங்கே நடக்கிற தீண்டாமை குறித்து பேச சொல்லுங்களேன், கருவருக்குள்ளே எல்லாரும் போகணும்னு சொல்லி பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். இதே ஸ்ரீரங்கத்தில் முன்னாடி மாக்காய்க்கா தோழர்கள் மற்றும் பெரிய அமைப்பு தோழர்கள்லாம் ஒரு வேலை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கனாக்கா, கருவருக்குள்ளே பெரியார் ஃபோட்டோவை கொண்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் புரட்சியாக நடந்துச்சு. போயிட்டு அப்புறம் வழக்கு வாங்கினாங்க, கைதானாங்கிறது வேறு விஷயம், ஏன்னா எப்பவுமே மறைக்க மாட்டாங்க செஞ்சதை. போனாங்க வழக்கு வாங்கினாங்க, கொண்டு போய் பெரியார் ஃபோட்டோ உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அதே மாதிரி எம்எல்ஏ ரமேஷ் அவங்க எம்எல்ஏ ஆட்சி வேறு பிடிச்சிட்டாங்க.
அவங்க கொள்கை தலைவர், அவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் ஃபோட்டோவையும் அம்பேத்கர் ஃபோட்டோவையும் கருவறைக்குள்ளே கொண்டு போக சொல்லுங்களேன் பார்ப்போம். கொண்டு போக சொல்லுங்க, விட்டுருவாங்களா அவங்க? இல்லை வேறு சமூகத்தை பார்ட்னர் அல்லாத வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை, குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கொண்டு போங்களேன். ஏன்னாக்கா பொது தொகுதியில் அவ்வளோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பாரஞ்சித்தவர்களே அந்த பொய் வதந்தி அவதூற பரப்புனார். இந்த தலித் வாய்ஸ்னு ஒரு ஐடி, மூக் நாயக்னு ஒரு ஐடி, இவங்கெல்லாம் ராஜ்மோகன் வந்து பயங்கரமான ஒரு என்ன தலித் லீடர்னு எழுதுறாங்கப்பா. ராஜ்மோகன் தலித் லீடர், அவர் தலித் கம்யூனிட்டியில் வராருன்னு சொல்லுங்கள். தலித் லீடர்னாக்கா தலித்துகளுக்காக அந்த போராட்டத்தை யார் பண்ணாங்களோ, உரிமைகளை யார் பெற்று தந்தாங்களோ அவங்க தான் தலித் லீடரு. அப்படி பார்த்தாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே தலித் லீடர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அப்ரஸ்ட் பீப்புளுக்கான ஒரே ஒரு லீடர் யாருனாக்கா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். யாருக்கு அப்ரஸ்ட் பீப்புளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்கே முதல் குரல் திருமாவுடைய குரல். நீங்கள் அவர் தலித் லீடரு அப்ரஸ்ட் பீப்புள் லீடர்னு சொல்கிறத விட்டுட்டு இவர் யார் சொகுசு வீடு, நல்லா ஒரு 3 கோடி ரூபாயில வீடு வச்சுருக்காப்புல, காரு நல்லா சொகுசாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காப்புல, நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு வாழ்க்கையை, லேட்டான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராஜ்மோகன் எந்த ஒரு தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர், ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த நிமிஷம் வரை குரல் கொடுக்காதவர், அல்லது எங்கோ ஒரு தீண்டாமை நடக்குது, ஒரு சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, அதற்கு களத்தில் இறங்கி சரி நீங்கள் போராட வேண்டாம், போராடுறவங்களோட அங்கே வந்து நின்றுருக்கீங்களா? எங்கே நின்றுருக்கீங்க? நீங்கள் சத்தியம் தேட்டரில் போய் நின்றுருப்பீங்க பட ரிலீஸுக்கு. அப்படி ஒரு எலைட்டான ஒரு பீப்புள் அவர் வந்து தலித் லீடர் தான். தலித்துகளுக்காக எந்த படத்தில் நின்றுருக்காப்புல இவர் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த தலித் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே கூட்டு போங்களா பார்ப்போம். எம்எல்ஏ ரமேஷ் கூட்டு போடுவாப்லையா? போய் இப்போ இங்கே என்ன பூரா ரியல் ஆட்சி தவிர இது ரியல் ஆட்சி கிடையாது. அதனால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இந்த தென்காசியில் வாசுதேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? கடையநல்லூர் செங்கோட்டையில் போன நியாஸ் அப்படிங்கிற மாவட்ட செயலாளர் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னாக்கா இந்த அரசு தன்னுடைய சொந்த கட்சியில் யாராவது ஏதாவது செஞ்சுனாக்கா நான் யாரையும் பொருட்படுத்த மாட்டேன்னு பதவியேற்றனைக்கு குரல் கொடுத்தார்ல, பேசினார்ல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இல்லைனாக்கா அவர் பேசுகிற முழுக்க பொய். இந்த பதவி சுகத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர் இருந்த மாணவ இப்போ இப்படி போகிறாரு, ஒரு கோட்டை மாட்டிட்டு மாணவ மருத்துவர்னு போகிறாப்புல, இல்லை இப்போ நம்ம சைடுவாக கிளம்புவாப்புல, அதே மாதிரி ஒரு அட்வொகேட் கோட்டை வச்சிருக்காப்புல, எடுத்து மாட்டிங்கன்னா நான் நீதிமன்றங்களை நான் வந்து ஆய்வு செய்ய போகிறேன்னு கிளம்ப போகிறாப்புல. இப்போ அதே மாதிரி மாணவர்களில் உள்ள ஒருத்தவங்க கிளம்புவான், நான் மாணவரணி அதனால் ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் ஆய்வு செய்ய போகிறேன், அப்புறம் நான் இளைஞரணி அதனால் காலேஜ் ஆய்வு செய்ய போகிறேன், போகலாமா? அப்படி கிளம்பலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பான முன்னுதாரணை. கட்சி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டப்பூர்வமான நடவடிக்கை புகாரின் அடிப்படையில் காவல்துறை இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அல்லது சொந்த கட்சிக்காரன் தப்புனா விட்டுருவீங்க, வேற யாராவது மட்டும் தான் நீங்கள் கைது பண்ணுவீங்களா? அப்போ இது யாருக்கான ஆட்சி? இது இப்போ பொதுமக்களுக்கான ஆட்சி இல்லை, சமத்துவமான ஆட்சி இல்லை. அது அப்போ டிவிக்கேக்கான ஆட்சியா? டிவிக்கேக்காரவங்க இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் குடும்பம் பண்ணுவீங்க, சட்டத்தை மீறுவீங்க, நடவடிக்கை இருக்காது. அப்படியா? இதை விஜய் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்.